ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும், ரீச் ஆகும் உங்களுக்கு. அதை ஓப்பன் பண்ணி அதில் கொடுத்துருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நாவல் வேருக்கு நீர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல். அதனுடைய பகுதிகள் தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோல அடுத்த பகுதி கேட்க போறோம். கேட்கலாமா? ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதின நூல்கள் எல்லாமே தமிழக அரசினால நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நாவலும் கம்ஸ் அண்டர் பொது காப்புரிமை கீழே வருது. வேருக்கு நேர் பகுதி 6, அத்தியாயம் 14. மஞ்சள் கதிரோன் குறுகி நகரின் நெடுஞ்சாலைகளையும் மாட மாளிகைகளையும் குந்த இடமில்லாத குடியிருப்புகளையும் ஊர்ந்து செல்லவும் இடம் கிடைத்தால் போதும் என்று சாலைகளை அடைத்து கொண்டு ஊர்ந்து நகரும் ஊர்திகளையும் அவற்றுள் அடைந்தும் தொங்கி நின்றும் விழி பிதுங்கும் மக்களையும் பார்த்து போதும் என்று இருள் குகையில் மறைந்து செல்லும் நேரம் பார்த்து பனிமகள் வஞ்சகமாக தன் போர்வையை விரிக்கிறாள். நடைபாதை ஓரமொன்றில் வெற்றுடம்பையும் கந்தலையும் எலும்பெடுத்த கைகளால் குளிருக்கு பாதுகாப்பாக கட்டி கொண்டிருக்கும் 5-6 செல்வங்களுடைய தாயொருத்தி காய்ந்த ரொட்டி துண்டுகளை பங்கிட்டு கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு யமுனா தெருமுனையில் நிற்கிறாள். கிடைத்த இடங்களில் எல்லாம் பற்றி பரவும் சொறி சிலங்கை போல் மரத்தடிகளிலும் சாலையோர பகுதிகளிலும் இப்போது நெருங்கி கிடக்கும் நகரத்து சேரிகள் எல்லாம் அவளுக்கு இப்போது பரிச்சயமானவையே. முரட்டு கதர் சேலையை இழுத்து போர்த்தி கொண்டு அவள் திரும்பும் போது முகம் நசுங்கிய ஒரு மாடி பஸ் செல்கிறது. முனையில் இருந்து 10 அடி தொலைவில் தான் பஸ் நிற்க வேண்டும். ஆனால் நிறுத்தப்படாத பஸ்ஸில் இருந்தே உள்ளே ஈ புழுக்கள் போல் அடைந்து கிடக்கும் வெள்ளை சல்லைகளில் சில விடுதலையாகின்றன. பஸ் நிற்கும் இடத்தில் காத்து கிடக்கும் கும்பலில் சில துளிகள் தொத்திக் கொள்கின்றன. சாம்பல் வண்ண நிஜாரும் கையில்லாத ஸ்வெட்டருமாக சோர்ந்து வரும் ஒரு மெல்லிய 5.5 அடி உருவத்தை எதிர்நோக்கி கண்கள் ஆராய்கின்றன. சாலையில் இயக்கம் நிச்சயமில்லாத மனித வாழ்வை நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பது போல் ஓர் பிரமையை தோற்றுவிக்கிறது. மாடிகளில் கடைகளில் விளக்குகள் எரிகின்றன. நடைபாதைகளில் ஆண்கள், பெண்கள், முதியோர், சிறுமியர், வறியர், எளியர் என்று முடிவில்லாத இயக்கம். போக்குவரத்தை கண்காணித்து ஆணையிடும் போலீஸ்காரன் வெள்ளை உடுப்புடன் கையை உயர்த்தி அசைத்து சிமிச்சைகள் செய்து முச்சந்தியை சமாளித்துக் கொண்டிருக்கிறான். நடுவில் செல்லும் டிராம் பாதை வெறிச்சென்று இருக்கிறது. அதற்கென்ன ஆபத்தோ? பார்த்து கொண்டே இருக்கையில் டிராமுக்கும் பஸ்ஸுக்கும் காத்திருக்கும் கும்பலும் கூட இருளில் கரைகிறது. அவள் முனையில் வந்து நிற்பதை அவன் பார்த்தால் கடிந்து கொள்வான். ஏன் இங்க வந்து நிக்கிற? சொன்ன கேட்கறது இல்லைன்னு விரதம் வச்சிருக்க? இதற்கு மேல் சாலையில் நிற்கும் போது துரை பேச மாட்டான். அவர்கள் இருவரும் சேர்ந்து சாலையில் நடக்கும்போது அவன் பேசுவதில்லை. ஏதோ ஒரு பஸ் வருகிறது. யாரோ 2 பெண்கள் இறங்குகிறார்கள். பெண்கள் இறங்குவதனால் போலும் பஸ் நிற்கிறது. செவிகளில் வளையங்களும் மூக்கு கண்ணாடிகளுமாக பெண்கள். வகிட்டில் சிந்தூரங்கள் விளக்கடியில் வரும்போதுதான் தெரிகின்றன. யார் யாரோ நடைபாதையில் நிழல் உருவங்களாய் தெரிகின்றனர். அவன் இல்லை. அவள் தன்னை மறந்து நிலைபுரியா கனவுலகில் நிற்கும் உணர்வோடு நிற்கிறாள். வங்க மண்ணின் தலைநகரில் உயிரும் உடலுமாக கரைந்து போய் கொண்டிருப்பது போல தன்னை மறந்து நிற்கிறாள். 100 தோன்றிய இடங்களில் எல்லாம் எளியவரின் குடியிருப்புகள். போதும் போதாத கந்தல், வற்றிய பைகளாய் மார்பகங்கள், வாழ்க்கை சுமையை சுமந்து சுமந்து காய்ந்து போன தடங்களாய் ஒளியிழந்த மக்களை சுமந்து கொண்டு சாலைகளில் திணறும் ஊர்திகள். ஆ என்று வானம் சீறுவது போல் என்ன ஓசை! சாலையில் தாறுமாறாய் ஓடும் சிதறல்கள். தெரு விளக்குகள் ஏனோ எரியவில்லை. வெள்ளை சடலம் நடைபாதைக்கு இழுத்து வரப்படுகிறதா? கூட்டம். யாரோ ஊது குழலை ஊதுகிறார்கள். உடலும் உணர்வும் சில்லிட்டு போகின்றன. கனவா இல்லை நினைவா? என்ன இது? கியா கியா பாய்ஜி? பனி போர்வையோடு திகில் போர்வையும் சுருள விழ முச்சந்தியை வெறிச்சிட வைத்துவிட்டு விரையும் மனித தொழிகள். ஏய் யமு, உனக்கு எத்தனை நாள் சொன்னாலும் தெரியாது? இங்க வந்து வேடிக்கை பார்க்க சிறு பொண்ணா நீ? அந்த டிராபிக் கான்ஸ்டபிள். வாய கொஞ்சம் மூடு.
அவளுடைய கையை இறுக்கமாக பற்றி கொண்டு அவன் சந்துக்குள் நுழைகிறான். நகரின் மைய பகுதி அது. சந்துக்குள் முடுக்காய் செல்லும் பழைய நாளைய கட்டிடம். அம்மாவின் மூலமாக கிடைத்த ஒரு நண்பனின் இருப்பிடம். அவன் மனைவி பிரசவத்துக்கு சென்றிருப்பதால் அதில் ஒரு பகுதியை இந்த புது தம்பதிக்கு விட்டு கொடுத்திருக்கிறான். மரத்தட்டு போட்ட ஏணிப்படிகள் தம் தம் என்று அதிர மேலே வருகின்றனர். அவள் பரபரப்பாக கதவை திறந்துவிட்டு உள்ளே செல்கிறாள். உனக்கு ஏன் நான் சொன்னா லட்சியம் இல்ல? உனக்கு எத்தனை நாட்கள் தான் இம்மாதிரி நேரத்துல வாசல்ல நிக்காதேன்னு சொல்லியிருக்கேன், கேட்கறியா நீ? காலில் அணிந்திருந்த காலணியை ஒரு மூலையில் வீழ்த்தெறிகிறான். உடுப்பை மாற்றிக்கொள்ளும் போது அந்த சினம் வெளியாகிறது. மன்னிச்சுக்குங்க, எனக்கு அந்த நேரத்துல உள்ள நில கொள்ளல. கண்ணீர் குபிக்கென்று உடைகிறது. உண்மையில் நாள் முழுவதுமே நிலை கொள்ளவில்லை என்று எப்படி சொல்வாள்? அவன் அவளை அருகே இழுத்து அணைத்துக் கொள்கிறான். அவனுக்காக ஒரு பெண். ஒரு பெண்ணா? யமுனா! அணையை உடைத்துக் கொண்டு பேச்சு அலையலையாக எழும்புகிறது. நான் இவ்வளவு பயங்காளியாக எப்படி ஆனேன்? எனக்கே என்னை புரியவில்லை. பகலெல்லாம் சுற்றி சுற்றி நடக்கிறேன். ஐயோ, மக்கள் எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா? நேரமானதும் நீங்க எஸ்பிளனேட் கும்பலில் பஸ் கிடைக்காமல் நிற்கிறீர்களோ, குண்டு வெடித்ததோ, அப்படியோ இப்படியோன்னு எல்லாம் நான் நினைச்சுக்கிட்டு. ஏன் இப்படி நினைக்கிற? அசட்டுத்தானே இதெல்லாம். இந்த நகரத்துல நீ ஒருத்தி தானே அதிசயமா இப்படி புருஷனை வேலைக்கு அனுப்பிட்டு நிக்கிற? ஐய, அடை எம்ஏ படிச்ச லட்சணமே என்றான் துரை. இன்றைக்கு அதோ 4வது வரிசையில் தெரியவில்லை அந்த மாடி வீடு? முகர்ஜி வீட்டுக்கு போலீஸ் வந்ததுங்க. சோதனை போட்டதில் வெடிகுண்டுகள் செய்யும் சாமான் எல்லாம் இருந்ததாம். ஒரு பையன் வெடவெடவென்று இருப்பானே, கண்ணங்களில் பருவோடு, அசுடோஸ், அவனை கூட்டி போயிற்று போலீஸ். ஒரே கலேபரம். ஐயோ, காந்திஜி கண்ட பாரத நாடா இது? இதோ பார் யமுனா, இதெல்லாம் மறந்துவிட்டு இப்போது நீ டீ கொண்டு வருவாயாம். நான் உனக்கு சந்தோஷ சமாச்சாரம் ஒன்று சொல்ல போகிறேனாம். என்ன? எனக்கு மனசே சரியாக இல்லை. அந்த அந்த போலீஸ்காரன், அவன் வீட்டில் மனைவி, அவன் வேலை முடிஞ்சு வரப்போறான்னு எப்படி காத்திருந்திருப்பாள்? ஆமாம், ஒருவேளை அசுடோஸை பிடித்து போனதன் எதிரொலியாது. யார் என்ன பண்ணினார்கள் என்றே புரியவில்லை. ஹா என்று சத்தம் கேட்டது. சரசரவென்று வெள்ளையா இழுத்துட்டு வந்தார்கள். கத்தி வீசியா கொன்றது? நீ இப்போது டீ கொடுக்க போறியா, நானே போட்டுக்கட்டுமா? அவள் உள்ளே வந்து ஸ்டவ்வை மூட்டி தேநீருக்கு பாத்திரத்தை வைக்கிறாள். கிண்ணங்களில் தேநீரை வார்த்து எடுத்துக்கொண்டு வரும்போது அவன் மோடாவில் உட்கார்ந்து அவளையே பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணீர் கோத்த விழிகள், சுருங்கிய இதழ்கள். அவள் மணவாழ்வின் தலைவாயிலில் நிற்கும் புதிய மனைவியாகவே தோன்றவில்லை. சில நாட்களில் பேயறைந்தாற் போல காண்கிறாள். சில நாட்களில் கனவில் நடப்பது போல. 1.5 மாத காலமாகவில்லை அவர்கள் அங்கு வந்து. ஞாயிற்றுக்கிழமைகளில் அவனும் அவளுமாக அந்த பெரிய நகரத்தின் சிறப்பிடங்களை காணச் சென்றார்கள். அவள் எங்கு சென்றாலும் சோக நிழலை சிரமப்பட்டு சுமந்து கொண்டுதான் வருகிறாள். அவன் தேரின் கிண்ணத்தை வாங்கிக் கொண்டு அவள் கையை ஆதரவோடு பற்றி அழுத்துகிறான். யமு, நாம் இந்த சனியன் பிடித்த ஊரை விட்டு போகப் போகிறோம். உனக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லை? நாம் பாட்னா கிளைக்கு போகிறோம், தெரியுமா? ஓ ஆமாம், போலீஸ்காரனை நின்ற நிலையில் இப்படி கொலை செய்தது யாராக இருக்கும்? என் கண்முன் இன்றைக்கு நான் ஒரு கொலை நடந்ததை பார்த்தேன். உயிர் கொலை. பாருங்க, எனக்கு உடம்பு எப்படி சிலிர்க்கிறது. அவன் அந்த கையை ஆத்திரத்துடன் உலுக்கினான். போலீஸ்காரன் நாசமா போகட்டும், எல்லாம் லஞ்ச கழுதைங்க. நான் சந்தோஷ செய்தி சொன்னேனே யமோ, அதை கேட்கலையா நீ? அவன் முகம் மிக அருகில் வருகிறது. என்னோடு 3 பேருக்கு செலக்ஷன் ஆச்சு. அதுல நான் ஒருத்தன் தான் வெளியூர் போறேன். அங்க இந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் கிடையாதான். நான் இங்கேயே போட்டுடுவாங்களோன்னு என்னவோ. வீடு வேறு தேடணுமேனு இருந்தேன். உனக்கு சந்தோஷமா இல்லையாமோ? எனக்கு சந்தோஷமாக இருக்கவே மறந்து போனா போல இருக்கு. எனக்கு என்ன, நான் அமைதியாக இருக்கவே முயற்சி செய்யறேன். நேத்து காலையில நீங்க ஆபீஸுக்கு போனதும் 10 பையனுங்க கும்பலா இங்க வந்தாங்க. பக்கத்து பஸ்தி பையன்கள் தான். சரஸ்வதி பூஜை பண்றோம் பகன்ஜி, கலெக்ஷனுக்கு வந்தோம் என்று சொன்னாங்க. நான் ஒரு 5 ரூபா கொடுத்தேன், போயிட்டாங்க. அவங்க கீழே இதோ பெரிய வீட்டுக்கு போயிருக்காங்க. அதான் காஷ்மீர்காரி இல்ல, அவதான். என்ன சொன்னாலோ தெரியல. அவளோ கதவை சாத்திக்கிட்டா. நாளைக்கு பாத்துக்கிறோம்னு கருவிக்கிட்டே போனாங்க. வீட்டுக்காரனானா குண்டு வீசுவாங்களேன்னு இவளை வங்காளில திட்டி தீத்தான். இன்னைக்கு பாருங்க, பயந்துகிட்டு வாசல்ல ஒரு குண்டனை காவல் போட்டிருக்கா அந்த காஷ்மீர்காரி. ஒளியட்டியமோ,
நாம இந்த ஊரை விட்டு போறது உனக்கு சந்தோஷமா இல்லையா? சொல்லு. நாம இந்த ஊரை விட்டு போறோம். ஆனா பெரிய நகரத்துல நான் பார்த்து பயந்து போன துயரத்தின் நினைவுகளும் போய்விடுமா? போர்க்களத்துல மயங்கி புறமுதுகு காட்டும் கோழை போல என்ன நினைச்சுக்கிறேங்க. இந்த பெண்ணுக்கு புத்தி பேதலித்து விட்டதா, இல்லை சரியாகத்தான் இருக்கிறதா என்று துரைக்கு சந்தேகம் ஏற்பட்டது. போர்க்களமாவது பரங்கிக்காயாவது, பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் சமுதாய வீரர்களும் புக முடியாத பிரச்சனை இந்த ஊர் பிரச்சனை. நீயும் நானும் இங்கிருந்து என்ன செய்ய முடியும் யமு? காந்திஜியை கடைசியாக சந்தித்தாளே மார்கரெட் ஒயிட் என்ற பத்திரிகைக்காரி, அவள் அணுகுண்டுக்கு முன் உங்கள் அகிம்சை என்ன செய்ய முடியும்? அதை அதே வகையில் தானே எதிர்க்க வேண்டும் என்று கேட்டாளாம். அப்போது அகிம்சை தத்துவத்தில் என் நம்பிக்கை அளவு கடந்தது. அந்த நம்பிக்கை என்ற மகா சக்தியே அணுகுண்டை போட வந்த எதிரிக்கு என் இதயத்தை எட்ட வைக்கும் என்று கூறினாராம் காந்தி மகாத்மா. அந்த மகா சக்தியை நான் இப்போது நினைத்து பார்க்கிறேன். தெருமுனையில் வந்து நிற்கிறேன். பஸ்திகளில் உள்ள ஏழைகளுக்கு நான் ஒரு சகோதரியாக உதவப் போகிறேன். நான் இதுவரை இப்படி என் கண்முன் அவன் ஆத்திரத்துடன் அவள் வாயை இறுக பொத்துவது போல் முத்தமிடுகிறான். குத்தப்பட்ட புலி போல் கிளர்ந்து வரும் வேட்கை. உடலினால் தூய்க்கும் இன்பங்கள் அனைத்தும் நியாயமற்றவை என்ற மாதிரியான ஒரு கருத்துகள் இடையே அவள் ஒதுங்கி வளர்ந்திருக்கிறாள். அந்த வகையில் தன்னை மிக உயர்வாக கருதி கொண்டிருக்கிறாள். இந்து நாட்டின் விரசமான கண் சிமிட்டலும் சிரிப்பும் அதனாலேயே அவளுக்கு வெறுப்பூட்டின. ஆனால் இந்த மணவாளன் தன்னிடம் நியாயமான உரிமைகளைத்தான் எடுத்துக் கொள்கிறான் என்றாலும் ஒரு குற்ற உணர்வு உதடுகளை அழுந்த துடைத்துக் கொள்ள செய்கிறது. அப்படியானால் நீ என்னோடு வரப்போவதில்லையா யமு? கிணற்றுக்குள் இருந்து மேலே வெளிச்சத்தை பார்ப்பது போல பார்க்கிறாள் யமு. தான் மனைவி. எதிரே நிற்கும் துரை வெறும் துரை அல்ல, அவளிடம் முழு உரிமைகளும் கொண்ட கணவன். இந்த நிலையில் அவளுக்கும் சில கடமைகள் உண்டு என்றெல்லாம் நினைவுகள் முட்டி மோதுகின்றன. என்னை எதிர்நோக்கி முச்சந்தியில் அபாயமான நிலையிலும் நீ துடிப்புடன் காத்திருக்கிறாய் என்று அறியும் போது உன்னை அங்கேயே நெஞ்சோடு நெஞ்சம் கூழாக அழுத்திக் கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறது யமு. ஆனால் உன் அருகில் வந்ததும் அதெல்லாம் உண்மையில்லாத பிரமையோ என்று தோன்றுகிறது. யமு, உனக்கு என்னை பிடிக்கவில்லையா? இதயத்தில் இருந்து வெறும் துடிப்புகளாய் மட்டும் இந்த கேள்வி அவள் செவியில் மோதுகிறது. அவளுடைய விழிகளில் மடை திறக்கின்றன. நீ வருத்தப்படக்கூடாது யமு, சொல்லு. உனக்கு என்ன பிடிக்காமதான்? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அவன் கைகளை எடுத்து கண்களில் வைத்துக் கொண்டு கண்ணீரை அடக்கிக் கொள்கிறாள் யமு. நீ தேவையில்லாம பூ போன்ற உன்னோட மனசை வருத்திக்காத யமு. நாம மத்தவங்களுக்கு தீமை நினைக்காம நம்ம அளவுக்கு நேர்மையாக வாழ்றதே இந்த காலத்துக்கு ஏத்த சேவை. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லோரும் செய்ய முடியாததையா நம்மால செய்ய முடியும்? யமு, நீ குருடனுக்கு கிடைச்ச ஒளி, எனக்கு என் வாழ்க்கையில கிடைச்ச புதையல். உனக்கு ஏதேனும் நேர்ந்தா என்னுடைய உலகமே அழிஞ்சு போகும். யமு, நீ அதுக்கு ஆசைப்படுற? சொல்லு. திருமணம் சுதந்திரத்துக்கு காவலா தடையா? காவலுக்கும் தடைக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா என்று கேட்டாள் யமு. நமக்கு ஒரு துன்பமும் வராது யமு. நாம இருவரும் மேலானவர்களாக இருக்க போகிறோம். நீ கண்ணீர் விடக்கூடாது என்றான் துரை. அவள் கண்ணீரை அழுந்த துடைத்துக் கொள்கிறாள். சமையலும் சாப்பாடும் எதிரொலிகள் இன்றியே முடிகின்றன. ஒரு பெரிய அறையும் சமையல் அறையும் தான் மொத்தமாக இல்லத்தின் அளவு. சமையல் அறை மிகவும் சிறியது. மண்ணெண்ணெய் அடுப்பும் சில தட்டு முட்டுகளும் தான் சாமான்கள். பெரிய அறையில் 2 பெட்டிகளுக்கு மேல் சுருட்டி வைக்கப்பட்ட படுக்கைகள், ஒரு பெட்டி சர்க்கார், கள்ளிப்பெட்டி தட்டுகளில் சில புத்தகங்களை கொண்ட அலமாரி, சுவரில் ஒரு காந்தி படமும் ராமர் பட்டாபிஷேக படமும் தொங்குகின்றன. ஒரு சிறு தட்டில் ஊதுபத்தி செருகும் பீங்கான் யானையும் சிறு சட்டங்களில் இணைந்த ராமகிருஷ்ணர் சாரதாமணி படங்களும் இருக்கின்றன. துரை ஊதுபத்திகளை கொளுத்தி வைக்கிறான். படுக்கைகளை விரித்து கொசுவலை கட்டுகிறான். இந்த 1 மாத கால புதிய இல்லறத்தில் அவன் பங்கெடுத்துக் கொள்ளும் பணி அது. இருவரும் கொசு வலைக்கு வெளியே நாட்டு நடப்பை பற்றியோ பத்திரிகை புத்தகங்களை பற்றியோ பேசுவார்கள். பேச்சு எங்கு தொடங்கினாலும் கல்கத்தா நகர குடிமக்களின் சங்கடங்களில் வந்துதான் முடிவது வழக்கம். அன்று துரை அவள் உட்கார்ந்து பேசும் மனநிலையில் இல்லை என்று உணர்ந்து கொண்டவனாய் கொசு வலைக்குள் சாய்ந்தே அலுவலகத்திலிருந்து கொண்டு வந்த பொறிகள் சம்பந்தமான விளம்பர புத்தகம் ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறான். வெகு நேரமான பின்னரே
அவனுக்கு யமுனா அருகில் இல்லை என்பதே புரிகிறது. புத்தகத்தை டப்பென்று மூடிவிட்டு விழுக்கென்று எழுந்திருக்கிறான் துரை. சமையல் அறையில் குறுகிய பரப்பில் கால்களையும் நீட்ட முடியாமல் கண்மூடி யமு யமு தோளை பற்றி அவன் உலுக்குகிறான். இது என்ன அசட்டுத்தனம் யமு? நீ நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? எனக்கு மனசு சரியில்லை, நான் இன்னைக்கு இங்கேயே இப்படியே படுக்கிறேன். துரை அயர்ந்து போகிறான். நான் என்ன அவ்வளவு மோசமானவனா? அவள் தலையே நிமிரவில்லை. யமுனா, நான் இன்றைக்கு எவ்வளவோ சந்தோஷமாக வீடு திரும்பி வந்தேன். சரி, போகட்டும். ஆனாலும் நீ நினைக்கும் அளவுக்கு நான் கடையனாக நடந்து கொள்ள மாட்டேன். வசதியாக படுக்கையில் வந்து படுத்துக்கொள். தாம்பத்திய பிணைப்பின் மெல்லிய இழைகளை பற்றிய பிரஜையே அவளுக்கு வரவில்லை. அவை கண்ணுக்கு தெரியாமல் சிக்கலாகி ஊடறுபட்டு போகக்கூடும் என்ற உணர்வு எப்படி வரும்? தான் செய்யக்கூடாதொன்றை செய்துவிட்ட குற்ற உணர்வில்தான் இப்போது குறுகுகிறாள் அவள். எனக்கு வசதி எல்லாம் வேண்டாங்க. இந்த 3-4 மாசத்துல நான் வேண்டாத வசதிகள் எல்லாம் பழகிட்டேன். முன் போல பிரார்த்தனை செய்யக்கூட மனசு பொருந்தல்ல. யமுனா, லட்சியங்கிறது தொலைவுல தெரியற அம்புலி மாதிரி. அது வழிகாட்டி கொண்டு இருக்கும். ஆனா எல்லாருமே அதை பிடிக்கணும்னு நினைச்சு செயல்படணும்னா அது பைத்தியக்காரத்தனம், தெரியுமா? அப்படி இல்லைங்க. என்னோட பிரார்த்தனை இந்த நாட்கள்ல வழி உள்ளதாக இருக்கலாம். இல்லாட்டா இன்னைக்கு முச்சந்தியில என்னோட கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு கொலை விழுந்திருக்காது. அவன் வாயடைத்து போய் நிற்கையில் அவள் மனம் தொடர்ந்து தன் கொடிகளில் செல்கிறது. உண்மையில் அவள் துரையை எதிர்பார்த்து ஒரு வகை சுயநலத்துடனே தெருவில் நின்றாள். தெருவில் நிற்கையில் அவள் அச்சத்தை வெல்லவில்லை. தனியே நிற்பதாகவே தோன்றியது. அவன் வருகிறானோ என்ற தாபத்தில் அந்த அச்சத்தை துடைத்து கொண்டாள். அவன் வீடு திரும்பியதும் அவள் எல்லாவற்றையும் மறந்து அந்த சின்னஞ்சிறு இன்ப உலக களியாட்டத்தில் சுற்றுப்புறத்தை மறந்து போகிறாள். பிறகு மீண்டும் அவன் பிரிந்து சென்ற பிறகு தனிமை சூழ்கிறது. உள்ளே வந்து வசதியா படுத்துக்கோ யமுனா. உன்னால என்ன நம்ப முடியலன்னா நான் வேணா வெளியே வராந்தாவுக்கு போயிடட்டுமா? வேண்டாம் வேண்டாங்க, நீங்க அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. நான் என் மனச இன்னும் தூய்மையாக்கிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்றாள் யமு. அத்தியாயம் 15. அன்று இரவு அவர்கள் இருவரும் தனித்தனியே சிந்தைகளோடு உழம்பியவர்களாய் நெடுநேரம் உறங்காமல் புரண்டு கழிக்கிறார்கள். விடியும் பொழுது சனிக்கிழமை. சனிக்கிழமை பிற்பகலுடன் அலுவலகம் முடிந்துவிடும். சனி பிற்பகலையும் ஞாயிற்றுக்கிழமையையும் துரை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்ப்பான். உல்லாசமாக எங்கேனும் திரிந்து சின்னஞ்சிறு கதை பேசி மகிழ்ந்து இனிய பண்டங்களை வாங்கி உண்டு அந்த இனிய நினைவுகளுடனே இரவை கழிக்க கூட்டினுள் புக வருவதை மிகவும் எதிர்பார்ப்பான் துரை. இந்த நியதி கண்ணுக்கு தெரியாத உறுத்தலுடனே இந்த நாள் வரை தொடர்ந்திருக்கிறது. இன்று உறுத்தல் ரணமாகி கண்ணையே கெடுத்திருக்கிறது. தாயை போல் திருமண வாழ்வில் புகுந்தாலே தவிர தந்தையை போல் அவர் இருப்பாரோ என்ற ஐயம் கூட கொள்ளவில்லையே. துரை லட்சியங்களுக்காக தன்னை வளர்த்து கொண்ட நாயகன் அல்லவே. லட்சியங்கள் உலக வாழ்வுக்காக அவனை உருவாக்கின என்று வேண்டுமானாலும் சொல்லலாம். பொழுது விடிந்த பின்னர் பேச நேரமில்லை. அவனுக்கு காலை உணவு தயாரித்து கொடுத்த பிறகு அவள் வீட்டை பூட்டிக் கொண்டு அருகில் உள்ள பஸ்திக்கு செல்ல வேண்டும். அங்கு ஒரு கிழவி காச நோயுடன் தன் 3 பேர குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு போராடி கொண்டிருப்பாள். உடையவன் இல்லாத குடும்பம் அது. அக்கம் பக்கங்களில் யமுனா பேசி பழகாததற்கு வங்காளி மொழி தெரியாதது மட்டும் காரணம் இல்லை. அவர்களில் எவருடைய கவனத்தையும் கவரும்படியாக அவள் ஆடை அணிகள் பூண்டிருக்கவில்லை என்பதும் காரணமாக இருக்கலாம். முச்சந்தி வெறிச்சிட்டார் போல காட்சி கொடுக்கிறது. பனிமங்களில் இருள் போர்வையை விரிக்கும் நேரத்தில் முதல் நாள் அங்கு நிகழ்ந்த காட்சி மனக்கண்ணில் விரிகையில் ரோமம் குத்திட்டு நிற்கிறது. அங்கே இன்று போலீஸையே காணவில்லை. வழக்கம் போல் மிட்டாய்க்காரன், பாத்திர வண்டி எல்லாம் போகின்றன. அழுக்கும் நசுங்களுமாக ஒரு பஸ் வந்து நிற்கிறது. கல்லூரி கன்னியர் சிலர் இறங்கி செல்கின்றனர். பான்வாலா, துணிக்கடைக்காரன், மருந்து கடைக்காரன் எல்லாம் வரிசையாக எத்தனையோ கடைகள். எதுவுமே உலகில் நடக்காதது போலும், என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று இருப்பவளைப் போலும் குஞ்சு குழந்தைகள் சூழ பனி வெயிலில் ஈரமில்லாத ரொட்டிகளை காய வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கும் ஏழை தாய். குடிசை வரிசைகளில் வெயில் நேர சுறுசுறுப்பு பளிச்சிடுகிறது. சத்துமா பச்சை மிளகாயுடன் அந்த கிழவி எலும்பு கூடாய் கட்டில் உட்கார்ந்திருக்கிறாள். பிகாரிகளுக்குரிய எளிய உணவு அது. உலக கவலையற்ற புழுதியில் புரண்டு கொண்டிருக்கிறது ஒரு குழந்தை.
யாருடைய எருமையோ தேய்த்து குளிப்பாட்டுகிறான் அந்த பொடியன். சாணி உருண்டைகளை கவனமாக உருட்டி உருட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாள் 6 வயசு பெண். அதுதான் வாழ்க்கை. புல் சூட்டை மாயாமல் காக்க வெளிச்சூட்டை பாதுகாத்து வைக்கும் கருவூலம் சாணியை அந்த குழந்தைதான் சேர்த்து வைத்திருக்கிறாள். யமுனா அந்த குழந்தைக்கு உதவியாக அதை உருட்டி உருட்டி வைக்கிறாள். அதை கொண்டு விற்றால் 2 3 கிடைக்கும். இம்மாதிரி 1000 10,000 குடும்பங்கள் இந்த குடில்களில் வறுமையும் பிணியுமே கொழு வீற்று இருக்கின்றன. வங்கத் தலைநகரின் மொத்த மக்கள் தொகையில் 1/3 பங்கு இத்தகைய சேரிகளில் இருப்பதாக சொல்கிறார்கள். மக்கள் இந்த பெருநகர் வீதிகளில் நெருங்க எங்கிருந்து வருகின்றனர்? டிராம்களும் பஸ்ஸுகளும் புறநகர வண்டிகளும் இந்த நகர வீதிகளை அப்படியே அப்பிக்கொள்ள மக்கள் எங்கிருந்து நெருங்குகின்றனர்? எல் போட்டால் எண்ணெய் வழிய கசங்கி பிதுங்கும் நகர வண்டிகளில் நரக வாசமாக அன்றாடம் நின்று பொறுமை இழக்காமல் மீண்டு வரும் இடைநிலை கும்பலில் நெற்றிகளும் கண்களும் என்றோ ஒளியிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு விட்டதாய் காட்சி தருகின்றனவே. மாமேதைகளையும் ஞானிகளையும் ஈன்றெடுத்த இந்த கங்கை முகத்துவார மண் அவள் மனதின் அன்றைய வண்ண ஓவியங்களை அழித்து விட்டன. ஒரு சகாப்தத்தை அழித்துக் கொண்டு இன்னொன்றை துவக்கி இருக்கிறது வங்கம். இப்போது அந்த அழிவு கால சந்தியில் அவள் நின்று கொண்டிருக்கிறாள். அடுத்த நாள் அந்த குழந்தையின் பாட்டிக்கு ஒரு கம்பளி போர்வையும் கம்பளி சட்டையும் கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு அவள் திரும்புகிறாள். பெரிய வீடுகளில் சென்று படியேறி இறங்கி வன்சொல் பொறுத்து இந்த ஏழைகளுக்கு இட்டு நிரப்ப வேண்டும். அவள் பூங்கா சதுக்கத்தின் பக்கம் வரும்போது 2 போலீஸ்காரர்கள் 2 இளைஞர்களை இழுத்தார் போல நடத்தி கொண்டு வருகின்றனர். இன்குலாப் ஜிந்தாபாத் அடித்தொண்டை குரலும் கட்டி போயிருக்கிறது. செல்வம் படைத்தவர்கள் வீடுகளில் ஏறி சர்வோதய பண்பை உரைப்பதை பற்றியும் வேண்டாத துணி கம்பளிகள் திரட்டுவதை பற்றியும் இரவின் தனிமையில் திட்டங்கள் போட்டவளுக்கு இப்போது ஒரு படி ஏறக்கூட துணிவு வராது போலிருக்கிறது. பரீட்சை கூட்டத்தில் கேள்வித்தாளை பற்றிய சிந்தனையே மறத்து உட்கார்ந்து விட்டால் போல குழப்பம் தோன்றுகிறது அவளுக்கு. சமாளித்துக் கொண்டு மேலே நடக்கிறாள். காய்கறி மார்க்கெட்டின் பக்கம் அழுகல் குப்பை மலை போல் குவிந்து கிடக்கிறது. அது துப்புரவாளர் வேலை நிறுத்தத்தின் விளை. ஆனால் பாரம் சுமக்கும் மக்கள் மூக்கை பிடித்துக் கொண்டு நடக்கின்றனர். பாரம் சுமந்து முதுகொடிந்த மக்கள் அந்த அழுகலையே மூச்சுக்கு மூச்சு உட்கொள்கின்றனர். அதையே உணவாகவும் உட்கொள்வார்கள். வங்க பஞ்சம் என்று அவளுடைய தந்தை ஒரு பஞ்சத்தை விவரித்ததுண்டு. வீதிகளில் சடலங்கள் கேட்பாரற்று கிடந்ததாம். அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை குறை கூற முடிந்தது. ஆனால் இப்போது கடை வரிசைகள் எந்த நேரத்திலும் இங்கு கலவரம் நிகழக்கூடும் என்று எதிர்பார்ப்பது போல் தோன்றுகின்றன. திடீரென்று யமுனாவுக்கு முதல் நாள் பஸ்தியில் இருந்து சரஸ்வதி பூஜை காசு கேட்க வந்த இளைஞர்கள் நினைவு வருகிறது. ஒரு கால் திருமதி லுச்சியை அவர்கள் இம்சை செய்யும் நோக்கில் வருவார்களோ? ஒரு பெரிய வர்த்தக நிறுவனத்தில் பெரிய பதவி வகிப்பவள் லுச்சி. படகு போன்ற காரில் அவள் அலுவலகம் செல்கிறாள். வீட்டில் சமையலுக்கு ஒரு கிழவியும் எடுபிடி வேலை செய்ய ஒரு பையனும் இருந்தனர். காற்று பதம் காக்கும் வசதியுடைய ஒரு அறை, விதவிதமான உடுப்புகள், சிங்கார அலங்கார சாதனங்கள். அரசகுமாரியை போல் எழில் உடையவள் அவள். உண்மையில் அவள் கிளி பிடித்து போயிருக்கிறாளோ என்னவோ. 2 முறைகள் அவளை நோக்கி யமுனா புன்னகை செய்ததுண்டு. ஆனால் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டிருக்கிறாள். விரைந்து தெருவில் நுழைந்து திரும்பி படியேறி கதவை திறக்கிறாள். முன் வராந்தாவிலிருந்து பார்க்கும்போது கீழே வெயிலுக்கு இதமாக முன்புறத்து புல் தரையில் கட்டிலை போட்டுக்கொண்டு அதன் மேல் அமர்ந்து கையில் உள்ள கிண்ணத்தில் இருந்து ஸ்பூனால் ஏதோ அருந்தி கொண்டிருக்கிறாள். முன்புறம் ஏதோ ஒரு சினிமா பத்திரிகை. இவளே அந்த முகப்பு அட்டை தாரகையை போன்றுதான் உடை அணிந்திருக்கிறாள். மினுமினுப்பான ஒட்ட பிடிக்கும் கால் சட்டையும் மேலே மிகவும் மிருதுவான கம்பளி சட்டையும் அணிந்திருக்கிறாள். முரடர்களைப் போல் இருவர் அந்த சுற்றுக்கு வெளியே முறுக்கிய மீசைகளுடன் பீடி குடித்துக் கொண்டிருக்கின்றனர். இவளுடைய பாதுகாப்புக்காக அந்த முரடர்கள் கூலிக்கு வந்திருப்பார்களோ? பஸ்தி பையன்கள் கேட்ட தொகையையே கொடுத்திருக்கலாமே. இந்த முரடர்களை காவலுக்கு வைப்பதை விட அதுவே மேலல்லவோ? ஒரு வகையான பரபரப்பும் திகிலும் அவளை கவ்விக்கொள்கின்றன. விடுவிடுவென்று மேலே ஏறியவள் கீழே இறங்குகிறாள். முரடர்கள் கார்செட்டை கடந்து புல்வெளிக்கு செல்லும் வாயிலில் நிற்கின்றனர். கிருஷ்ணன் கம்சன் நாடகத்தில் வரும் சானுர மல்லர்களின் நினைவு வருகிறது யமுனாவுக்கு. நான் மாடியோர பகுதியில் இருக்கேன். பங்களாவுல அம்மாளை பார்க்க வந்தேன்.
என்று கூறிவிட்டு அவளாக உள்ளே நுழைகிறாள். நமஸ்தே பகன்ஜி. அவள் சினிமா பத்திரிகையிலிருந்து திரும்பி பார்க்கிறாள். ஆனால் முகம் மலர்ந்து வாருங்கள் என்று வரவேற்கவில்லை. என்ன வேண்டும்? சுகுணா பதிலுக்கு உள்ள கசிவுகளை எல்லாம் வெளியாக்கும் புன்னகை செய்கிறாள். ஒன்றுமில்லை சோதரி, நான் அதோ அந்த மாடியில் இருக்கிறேன். உங்களிடம் சிறிது பேசி போக வந்தேன். ஓ என்றவள் உள்ளே நோக்கி நந்து என்று குரல் கொடுக்கிறாள். ஒரு நாற்காலி கொண்டு வா. நந்து நாற்காலி கொண்டு வருகிறான். யமுனாவுக்கு சமையலறை ஜன்னலில் இருந்து அந்த கீழ்ப்பகுதியின் பின்புற சந்து தெரியும். காலையில் உலக்கு சத்துமாவும் 2 பச்சை மிளகாய் வெங்காயமும் மாலையில் உலர்ந்த ரொட்டி 4 நந்துவுக்கு உணவு. குழாய் அடியில் வைத்துக்கொண்டு அவன் உண்பதை அவள் பார்த்திருக்கிறாள். எத்தனை தூண்டிவிட்டாலும் எழுச்சியே காண முடியாமல் அழுந்தி போன முகம், மேலுக்கு கோடு போட்ட துவைத்த துணிச்சட்டை, அறையில் வெண்மை மங்கிய வேட்டி. அவனை பார்த்து கொண்டே யமுனா உட்காருகிறாள். உங்கள் கணவர் இப்போது சாப்பாட்டுக்கு வரும் நேரமோ என்று யமுனா கேட்க, இல்லை, அவர் ஊரில் இல்லை, டெல்லிக்கு போயிருக்கிறார். ஒரு சிநேகிதியை நான் சாப்பிட கூப்பிட்டிருக்கிறேன் என்றாள் அந்த பெண். நீங்கள் இந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாளாகி விட்டது போல இருக்கிறது என்று மீண்டும் கேட்டாள் யமு. 6 மாதம் தானாகிறது. தரித்திரம் பிடித்த ஊர். இதற்கு முன் நாங்கள் பாட்னாவில் இருந்தோம். அங்கு எவ்வளவு வசதிகள் தெரியுமா? சொன்னால் நீ நம்ப மாட்டாய். அருமையான பங்களா, 5 வேலைக்காரர்கள். இங்கே பார், அவர் ஊரில் இல்லை என்றால் எனக்கு வெளியே செல்ல வசதியாக கார் டிரைவர் கூட கிடையாது. இந்த கிழவிக்கு சமைக்க தெரியவில்லை. அங்கேதான் நாங்கள் எத்தனை பார்ட்டிகள் கொடுப்போம் தெரியுமா? வாரம் தவறினாலும் பார்ட்டி தவறாது. இங்கே எடுபிடிக்கு ஆள் கிடைக்கவில்லை. வந்தாலும் புடவை துவைக்க மாட்டானாம். சம்பளமோ கேட்கவே வேண்டாம், அவ்வளவு இருக்கிறது. பிறகுதான் இவனை அங்கிருந்து தருவித்தோம் என்று சொல்லிக்கொண்டே வருபவள் அப்போதுதான் நந்து அங்கேயே நிற்பதை பார்க்கிறாள் போலும். ஏய், இங்கேயே நிக்கிற, உள்ள போய் துணியெல்லாம் பெட்டி போடு என்று விரட்டுகிறாள் அவனை. இங்க இவனையும் மற்றவர்கள் கெடுத்து விடுவார்கள் போலிருக்கு. நேற்று பஸ்தி பையன்கள் வந்து என்ன அட்டகாசம் செய்தார்கள் தெரியுமா? இவனை கடைக்கண்ணிக்கு போகச் சொன்னால் கூட உடனே திரும்பி வருகிறானா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சங்கடங்களை எல்லாம் கொட்டுகிறாள். ஆமாம், முக்கியமாக நான் அதை விசாரிக்கவே வந்தேன். சரஸ்வதி பூஜை என்று வந்தார்களே, நான் 5 ரூபாய் போட்டேன். ஏன் இங்கே கதவை உடைத்து சத்தம் போட்டார்கள்? இங்கே நான் 1 ரூபாய் தான் போட்டேன். பின்னென்ன, இவர்களுக்கு பூஜையாவது புரஸ்காரமாவது. வயிற்று பூஜை, கட்சி பூஜை, 50 ரூபாய் வேண்டுமாம். நான் கதவை சாத்திவிட்டு போலீஸுக்கு போன் பண்ணினேன். பிறகு எங்கள் ஆபீஸுக்கு போன் பண்ணினேன். போலீஸ் ஒன்னும் பண்ணல. ஆபீஸ்ல இருந்துதான் 2 பேரை காவலுக்கு அனுப்பியிருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு என்றாள் அந்த பெண். சோதரி, நான் உங்களிடம் ஒன்று சொல்லவே வந்தேன். இந்த முரடர்களை போகச் சொல்லிவிடுங்கள். அவர்களால் உங்களுக்கு ஆபத்து அதிகம். அவள் கண்கள் அகல பார்க்கிறாள். போக சொல்லிவிட்டு? ஆமாம், தீமையை தீமையால் எதிர்ப்பதனால் தீமை வளருமே ஒழிய அது குறையாது. அந்த வீட்டில் பையனை கைது செய்ய போலீஸ் வந்தது. போலீஸ்காரனை நேற்று சவுக்கில் குத்திவிட்டார்கள். இனி போலீஸ் பழி தீர்க்க வரும். யோசித்து பாருங்கள். அவள் கண்களை உருட்டி விழிக்கிறாள். ஏளன குரலில், அப்படியானால் இங்க மறுபடியும் அந்த காலி கும்பல் வரும் என்கிறாயா என்று கேட்கிறாள் யமுனாவை பார்த்து. ஆமாம், வருவார்கள் என்றுதான் சொல்கிறேன். யமுனா சற்றும் எதிர்பாராத விதமாக அவள் கீச்சு குரலில் கத்துகிறாள். ஆ, வருவார்கள் என்று நீ சொல்றியா? அப்ப நீயும் ஒரு நக்சலைட்டா? ஏ பகவான்! பகவானை கூப்பிட்ட கையோடு தர்வான் தர்வான் என்று கூச்சல் இடுகிறாள். வெளியே நின்ற முரடர்கள் உள்ளே வரும்போது யமுனாவுக்கு ஒருபுறம் சிரிப்பும் மறுபுறம் அழுகையுமாக வருகிறது. கியா மேம் ஷாப் என்று அவர்கள் கேட்கையில் அவள் யமுனாவின் பக்கம் கைகாட்டிவிட்டு உள்ளே ஓடிச் சென்று கதவை தாளிட்டுக் கொள்கிறாள். அந்த முரடர்கள் அவள் அருகில் வர துணியாமல் மீசைகளை முறுக்கிக் கொண்டு வசைபாடுவதில் இறங்குகிறார்கள். அவள் அவர்களிடம், சோதரர்களே, நான் மேலே குடியிருக்கிறேன். ஹிம்சை செய்யும் நக்சலைட்டுகளுக்கும் எனக்கும் எந்த வகை தொடர்பும் கிடையாது. உங்கள் எஜமானி அம்மா மிகவும் பயந்து போயிருக்கிறார். சொல்லுங்கள். தோல்வியை விழுங்கிக் கொண்டு விடுவிடுவென்று அவள் மாடி ஏறி வருகிறாள். முதல் அனுபவம் இப்படித்தான் இருக்கும் என்றாலும் தோல்வி அடையக்கூடாது. துரையிடம் இதை சொன்னால் எப்படி சிரிப்பார்? அந்த முரடர்கள் கைத்தடிகளால் அவள் மீது போட்டிருந்தால்? ஆண்டவனே, என்ன அவநம்பிக்கை! சகோதரனை சகோதரன் நம்பாத கொடுமை. இவ்வளவு சுகபோகங்களுடன் தேவைக்கு மீறியதெல்லாம் அனுபவிக்கும் போது கண் முன்னே
பல உயிர்கள் அடிப்படை தேவைகளுக்கே இல்லாத நிலையில் போராடுகிறார்கள் என்ற கசிவு தாய்க்குளத்தில் உதித்தவளுக்கு ஏன் ஏற்படவில்லை? யமுனாவுக்கு உள்ளே வந்தாலும் மனம் குத்துப்பட்டார் போன்ற வேதனையில் மாய்கிறது. பிற்பகல் மணி 1 அடித்தாயிற்று. துரை இன்று பகல் உணவுக்கு வந்து விடுவான். கோதுமை மாவை பிசைந்து வைத்துவிட்டு பூக்கோசை அறிந்து கொண்டிருக்கிறாள். அப்போது பட்டால் என்று பேரோசை கேட்கிறது. கட்டிடமே அதிர்ந்து தூக்கி வாரி போடுகிறது. விடாதே, பிடி பிடி பிடி, அடியுங்கள், கொள்ளுங்கள் என்றெல்லாம் கூட குரல்கள் கேட்டன. மாடிப்படிகள் அதிரும் காலோசைகள், பெட்ரோல் எரியும் நாற்றம், கலவரம். கைக்கத்தியை போட்டுவிட்டு அவள் வெளியே கதவை திறப்பதுதான் தாமதம். சட்டென்று ஒரு பொடியன் உள்ளே நுழைகிறான். கதவை அரைந்து சாத்துகிறான். 13 வயது இருக்காது. தொளதொளத்த கந்தலாய் ஒரு பைஜாமா சட்டை, எண்ணெய் கண்டு பல நாட்கள் ஆன முடி, புறங்கைகளும் கன்னங்களும் பனிக்கு வெளுத்திருக்கின்றன. புகலிடம் தேடும் கண்கள். யமுனா மின்னல் வேகத்தில் புரிந்து கொள்ளுகிறாள். பையனை உள்ளே வைத்து கதவை சாத்தி கொண்டு வெளியே வருகிறாள். என்ன, என்னாச்சு? பொடிய, பொடி பைய, தேங்காய் என்ன டப்பா மாதிரி இருந்தது, தூக்கிக்கிட்டு வந்தத நானே பார்த்தேன் என்று பின்கட்டுக்காரன் மாடி வராந்தாவில் ஓடி தேடுகிறான். பெட்ரோல் பம்ப் போடுகிறானான்னு தெரியல. உங்க வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு வரான்னு நினைச்சேன். இல்லாட்டி அங்கேயே நொறுக்கி இருப்பேன் என்றார் அவர். எங்க ஓடி இருப்பான்? படி இறங்கல, இங்கதான் இருப்பான். 4 பேர்களாக அவள் சாத்திய கதவை உடைக்கிறார்கள். உள்ள யாரும் இல்ல. கதவை உடைக்காதீங்க, நானே திறக்கிறேன், உடைக்காதீங்க என்றபடி யமுனா கத்தினாள். ஆனால் அவளுடைய கத்தல் எடுபடவில்லை. காரையும் மண்ணும் பொளபொளவென்று உதிர கதவு திறந்து கொள்கிறது. அடுத்த கணம் 10 ஓநாய்கள் நடுவே அகப்பட்ட திருட்டு ஆட்டுக்குட்டியை போல பையன் வதைபடுகிறான். ஆண்டவனே, ஐயோ, குழந்தையை அடிக்காதீர்கள், அடிப்பதனால் தீமை ஒழியாது, கருணை காட்டுங்கள், ஐயோ, இந்த பாரத பூமியில். நெஞ்சு அடைக்கிறது யமுனாவுக்கு. குரல் வெளியே வராமல் அவள் விம்முகிறாள். பையனின் மூக்கிலும் வாயிலும் ரத்தம் ஒழுகுகிறது. தரதரவென்று அவனை இழுத்துச் செல்கின்றனர். கீழே பெட்ரோல் சிதறிய இடங்களிலெல்லாம் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. புல்தரை பொசுங்க மேஜை மீது இளம் வெயிலில் எஜமானியும் தோழியும் உணவு கொள்ள நந்து சுத்தம் செய்த மேஜை, பிளாஸ்டிக் விரிப்பு, உணவு பண்டங்கள் எல்லாம் எரிகின்றன. திருமதி லுச்சி கரிந்த மேற்சட்டையுடன் ஓரமாக நின்று, மாடிக்காரி பிசாசு, அவ நக்சலைட் உடந்த, அவளை காலி பண்ண சொல்லுங்க, அவதான் குண்டு போட்டா என்று வீட்டுக்காரரிடம் கத்துகிறாள் அவள். கியா பாத் ஹை என்று வீட்டுக்காரன் அவளை பார்த்து மிரட்டி கேட்க படியேறி வருகிறான். நான் ஹிம்சையை வெறுப்பவள் அலியா. இந்த சகோதரி என்னை தவறாக எண்ணுகிறாள். பையன் வந்ததையே நான் பார்க்கவில்லை. பார்த்தால் நான் தவிர்த்திருக்க மாட்டேனா? யமுனா அவனை அனுப்பிவிட்டு உள்ளே வந்து அலங்கோலங்களை பார்க்கிறாள். காந்தியடிகளின் படம் கீழே விழுந்திருக்கிறது. ஆனால் அது உடையவில்லை. கருணை, அது மனித மனங்களில் செத்துவிட்டது. ஐயனே, தரையில் பையனின் ரத்தம் சிந்தி இருக்கிறது. நேற்று அந்த கொலை, இன்று இதுவா? அந்த முரடர்கள் சிறுவனை அடிக்கும் போது முதலில் அவள் ஏன் பாய்ந்து உள்ளே செல்லவில்லை? என்னை முதலில் கொன்றுவிட்டு என்னிடம் அடைக்கலம் புகுந்த பையனை கொள்ளுங்கள் என்று ஏன் சொல்லவில்லை? அவள் அச்சத்தை இந்த அளவுக்கு கூட வெல்லவில்லையே. துண்டு துண்டாக தன்னை குதறிக் கொள்கிறாள் யமுனா. கண் முன் அடைக்கலமாக ஓடி வந்த ஓர் உயிரை இளங்கன்று பயமறியாது என்று விளைவறியாமல் விளையாடிவிட்ட ஒரு சிறுவனின் உயிரை ஒரு கூட்டம் வதைத்து எடுக்கையில் அவள் பார்த்து கொண்டு நின்றாள். இவள் அகிம்சை வழி, அன்பு வழி என்று தன்னை பெருமையாக நினைத்து கொண்டிருந்தவள். அறியாமையிலால் அஞ்சி ஒளிந்த பெண்களை காட்டிலும் தான் மேலானவள் என்று குன்றேறி நின்றவள். எல்லோரையும் போன்றவள் அல்ல நான் என்று இரும்போது கொண்டவள். இடறி விழுந்து விட்டாள். இப்போது அம்மையே, என்னை காட்டி கொடுத்து விடுவாயோ என்று கெஞ்சி வந்த அந்த சிறுவனின் கண்களை அவள் எப்படி மறப்பாள்? அவனே இங்கே வராதே என்று தடுத்திருந்தாலேனும் வேறு எங்கேனும் ஓடி ஒளிந்து தப்பியிருப்பானே. அவனை கொலைகாரர்கள் கையில் பிடித்தளவா கொடுத்து விட்டாள். கையும் மெய்யுமாக கூட அல்ல, உனக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன் என்று வஞ்சகமாக. பெண் அகிம்சையின் வடிவானவள் என்று அண்ணலின் மொழியை உருகி உருகி படித்தாளே. ஒரு தாய் தன் மகவுக்கு ஊறு செய்யும் என்று கொடிய அறுவை சிகிச்சையையும் மயக்க மருந்தின்றி பொறுத்து கொண்ட செய்தியை அவள் நினைந்து நினைந்து வியந்திருக்கிறாள். இன்று எந்த பெண்ணும் அத்தகைய உயர்வில் நிற்கவில்லை. அகிம்சையின் வடிவங்கள் சுயநல மொத்தைகளாகி விட்டார்கள். அவளும் இதற்கு விதிவிலக்கல்ல. துரை வீட்டினுள் அடி வைக்கும் போது இளம் மனைவி வெளியிலிருந்து வரும் சோர்வுக்கு மாற்றாக காட்சி கொடுக்கவில்லை.
சோகமே உருவாக இருந்தவள் எழுந்து அடுப்பை பற்றவிடப் போகிறாள். கதவு அதிர்ந்து உதிர்ந்து காரை மண் சிதறி கிடக்கிறது. இரத்த கரைகள். கீழே மயான அமைதி. யமுனா, என்ன இது? ஏது ரத்தம்? அவளுடைய கண் இதழ்கள் ஈரம் படிந்து கூம்பி இருக்கின்றன. என்ன யமு, சொல்லு என்று படபடத்தான். நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேங்க. ஒரு பிஞ்சு பையனை கொலை செய்ய உடந்தையாகிட்டேங்க. என்ன நடந்தது? கலாட்டாவா? நான் நேத்தே உன்னை அந்த காந்தி படத்தை கலற்றி வைன்னு சொன்ன நினைச்சேன். சரி, என்ன நடந்தது சொல்லு. அவள் நடந்ததை விவரிக்கையில் துரையின் முகத்தில் சூடு ஏறுகிறது. யமு, உனக்கு எத்தனை தரம் நான் சொல்லிவிட்டேன், நாம் இங்கே அந்நியர்கள். நீ ஏன் இவர்கள் விஷயங்களில் தலையிடுகிறாய்? நாம் பிழைக்க வந்தவர்கள். அதிலும் நான் புதியவனாக இங்கு வேலைக்கு வந்திருக்கிறேன். நாம் ஊரை விட்டு நல்லபடியாக கிளம்ப வேண்டாமா? நீ என்ன பச்சை குழந்தையா, பொறுப்பில்லாமல் விளையாட? நீங்கள் ஏன் என்னை கோபிக்கிறீங்க? நான் அவளிடம் சொன்னது தப்பா? முரடர்களை அழைத்தால் கலகம்தானே. அவனுடைய குரல் உச்சத்தில் வெடிக்கிறது. உன் லட்சியமும் நீயும். நீ அதிக பிரசங்கி. நானும் போனால் போகிறது என்று பொறுத்து பொறுத்து பார்க்கிறேன். நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? இதுதான் அவளுக்கு அவனுடைய சினத்தை பார்க்கும் முதல் சந்தர்ப்பம். இந்த கல்கத்தா நகரம் நாசமாக போகட்டும். நீ ஏன் தலையிட்டுக்கிற? கதவை ஏன் திறக்கணும்? வெளியே உனக்கு என்ன வேலை? சரி, முதல்ல இந்த ரத்தத்தை தொட. இந்த காந்தி படத்தை கலற்றி வை, இல்லாட்டி நானே உடைச்சிருவேன். யமுனா மறுமொழியின்றி கண்ணீரை விழுங்கிக் கொள்கிறாள். காந்தி படம் பெட்டிக்கு அடியில் மறைகிறது. தரை சுத்தமாகிறது. முகத்தை கழுவிட்டு வா முதல்ல. ஏன் எப்ப பார்த்தாலும் அழுது சாவற? எனக்கு இந்த அழுமுகம் கண்டால வீட்டுல இருக்க பிடிக்கல. முகத்தை சோப்பை போட்டு கழுவிக் கொள்கிறாள். எண்ணெய் பளபளப்புடன் பொட்டு வைத்துக் கொள்ள சிமிலை எடுக்கையில், ஏன் பவுடர் இல்லையா என்று குரல் கேட்கிறது. முகத்தில் பூச்சேறுகிறது. உள்ளத்து துயரங்களுக்கு அது பூச்சாமோ? இப்படி வா, சிரிக்கணும் யமோ. முயன்றாலும் அவளுக்கு சிரிப்பு மலரவில்லை. மாறாக கண்களே நிரம்புகின்றன. அவன் சட்டென்று அவளை இழுத்துக்கொண்டு கன்னங்களில் முத்தமிடுகிறான். அவள் தன்னை விடுவித்துக் கொள்ள திமிருகிறாள். யமு, யமுனா, ஏன் நீ ஏன் இப்படி இருக்க? என்ன உனக்கு பிடிக்கலையா? நான் கருப்பா இருக்கிறேன்னு என்ன பிடிக்கலையா? நான் மட்டமான ஜாதின்னு என்ன வெறுக்கிறியா நீ? யமு, நான் உன்னை உயிரா நினைச்சிட்டு இருக்கேன் யமு. உன்னை நான் ஒருபோதும் உள்ளத்தோடு கோபிக்க மாட்டேன் யமுனா. அவளுக்கு இதயம் விம்மி துடிக்கிறது. சொற்கள் வெளிவராமல் கண்ணீரில் கரைகின்றன. அவன் அந்த கண்ணீரை துடைக்கிறான். உனக்கு இன்னைக்கு நான் சுதீரை பார்த்தேன். ஸ்டான் ரோடில் பெரிய ஊர்வலத்தின் முன்னாடி செங்கொடியை பிடிச்சுக்கிட்டு போனான். நான் டிராம்ல உட்கார்ந்து இருந்தேன். ஆர்ப்பாட்டக்காரர்கள் வரவே எல்லாமே நின்னு போச்சு. அவள் விழிகளை கொட்ட மறந்து நிற்கிறாள். நீ அவனை காதலிச்சே இல்ல? அப்படியெல்லாம் பேசாதீங்க. மேலே நான் யாரையும் எப்பவும் அப்படியெல்லாம் நினைச்சதில்லை என்று சொல்ல வந்தவளுக்கு ஏதோ நின்று வார்த்தை தடையாகிறது. நாவை கடித்துக் கொள்கிறாள். மீண்டும் விழிகள் நிரம்புகின்றன. பாத்தியா பாத்தியா, நீ அவனே நினைச்சுக்கிட்டுதான் இப்படி. அவள் அவன் வாயை கரமலரால் மூடுகிறாள். நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சத்தியத்தின் வழி நடக்கணும்னு நினைக்கிறவ. அதுக்கு மாறான எண்ணங்களை அனுமதிக்கவே மாட்டேன். துரை, நீங்க அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது என்றால் மீண்டும். நான் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கேன் யமோ. ஆனாலும் எல்லாம் கிடையாதுங்க. நீங்க என்னைக்கு அப்படியே நம்பணும். நான் சத்தியத்தையே தெய்வமா உயிருக்கு மேலாக நினைக்கிறேன் என்றாள் யமு. சரி, அந்த பேச்சு கிடக்கட்டும். எனக்கு பசிக்குது, சாப்பிடுவோம் வா. யமுனா அவன் பிடியில் இருந்து விடுபட்டு அடுப்பில் இருந்த பருப்பையும் காயையும் இறக்கி தாளித்த பின் ரொட்டிக்கல்லை போடுகிறாள். ஓ, மறந்தே போயிட்டேன் யமு, ஒரு செய்தி. அம்மா ஒரு கடிதாசியை திருப்பி அனுப்பியிருக்காங்க. அவள் மா உருண்டையை நசுக்கியவாறு அவனை நிமிர்ந்து பார்க்கிறாள். அவன் தமிழ்நாடு அரசு முத்திரை குத்திய கடிதம் ஒன்றை நீட்டுகிறான். கலப்பு மனம் செய்து கொண்ட அவர்களுக்கு வரும் பொங்கல் நாளன்று தமிழக முதலமைச்சர் தங்கப்பதக்க பரிசு வழங்குவார். அவள் புறங்கையால் கடிதத்தை தள்ளும் பாவனையில் முகத்தை திருப்பிக் கொண்டு ரொட்டியை வாட்டுகிறாள். இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம்.